சியோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவக்குரல். செல்ஃப் டெலிவரன்ஸ். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தது 3 சாதனைகளை பிரதானமாய் சாதிப்பதற்கு. ஒன்று, நம்முடைய பாவங்களை நீக்குவது. 2வது, நம்முடைய நோயை குணமாக்குவது. 3வது, பிசாசிலிருந்து நமக்கு விடுதலை தருவது. பிசாசிலிருந்து விடுதலை பெறுவதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. வசனத்தில் நம்ம கோட் பண்ணியிருப்போம். என்ன கோட் பண்ணியிருப்போம்? பிசாசின் கிரியைகள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே அப்படின்னு. வசனத்தை வாசித்தேன்பா, அது என்ன கிரியைன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு. ஆண்டவர் அந்த பிசாசின் கிரியைகளை, அவனுடைய ராஜ்யத்தை, அதண்ட பாதாளத்தை இதெல்லாம் காட்டினார். வசனத்தோடு காட்டினார். வேத பாத்திரங்கள் யாரெல்லாம் அங்கே போயிருக்காங்கன்னு காட்டினார். அது மாத்திரமல்ல, அந்த சுய விடுதலையை பெற்றுக்கொள்வது எப்படி என்று சொன்னார். ரூசோ என்பவன் சொன்னான், மேன் வாஸ் born free பட் ஃபவுண்ட் எவ்ரிவேர் இன் செயின்ஸ். மனிதன் சுயாதீனமாய் பிறந்தான், எல்லா இடத்திலும் கட்டுகளினாலே கட்டப்பட்டு காணப்படுகிறான் என்று சொன்னார். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இதற்கு ஆண்டவர் கொடுத்த வசனம் ஒபதியா தீர்க்கதரிசன புத்தகம் 17ஆம் அதிகாரம். ஆனாலும் சீயோன் பர்வதத்திலே தப்பியிருப்பார் உண்டு, அவர்கள் பரிசுத்தமாயிருப்பார்கள். யாக்கோபின் வம்சத்தார் தங்களுடைய சுதந்திரங்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். யாக்கோபின் வம்சத்தார் தங்கள் சுதந்திரங்களை, தேவன் தயாரித்த ஆசீர்வாதங்களை அனுபவிப்பார்கள். அதில் பார்த்திங்கன்னா சீயோன் பர்வதத்திலே தப்பியிருப்பார் உண்டுன்னு போட்டிருக்க. டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக். ஹீப்ரூவில் ஃபிலைட், PHLITE ப்ரொனன்சியேஷன் உள்ள வார்த்தை போட்டிருக்கு. அதுக்கு விடுதலைன்னு தான் அர்த்தம். அதனால் கரெக்ட் டிரான்ஸ்லேஷன், சீயோன் பர்வதத்திலே விடுதலை அடைந்தவர் உண்டு. பெந்தைக்கோஸ்தே திருச்சபையில், பல திருச்சபைகளில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தார்கள். ஒரு நாட்டில் விசுவாசிகளில் 80% கட்டுகளுக்குள்ளே இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த ரிசர்ச் சொன்னது. விசுவாசிகளில் எத்தனை %? 80%. சரி, ரட்சிக்கப்பட்டாங்க, நல்ல ஆரோக்கியமாக இருக்காங்க, ஆனால் கட்டுப்பட்டுருக்கிறாங்க. தே ஆர் அண்டர் பாண்டேஜ். பிசாசு கொடுக்கிற கட்டு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தது நம்மை விடுதலை பண்ண. அவர் உலகத்தில் இருக்கும் நாட்களில் 3½ ஆண்டுகள் பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களை விடுதலை பண்ணினார். லூக்கா 4:18. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு. விளங்கும் தமிழில் வாசிக்கிறேன். ஆண்டவருடைய ஆவி என்னில் உள்ளது. ஆவியின் அருள் பொழிவால் இயேசு கிறிஸ்து சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என்றும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதற்காக பிதா தம்மை அனுப்பியதாக முழக்கமிட்டார். நான் செய்த கிரியைகளை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னார். அந்த விடுதலை நாம் செய்ய வேண்டும். டெரிக் பிரின்ஸ் ஆரம்பத்தில் பிசாசுகளை டெலிவரி பண்ணும்போது 2 மணி நேரம் 3 மணி நேரம். எனக்கும் அப்படி தான் நேரம் ஆச்சு. என்ன ஆண்டவர், இந்த ஒரு பிசாசிட்ட போய் 3 மணி நேரம் போராடுறதா அப்படின்னு. எதிரியை பற்றி உனக்கு தெரியல, அதனால தான் நீ போராடுற. எப்படி சிம்சோனுக்கு முடிய வெட்டினோடனே பலம் போயிடும் அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் முடிய வெட்டி ஒரே நிமிடத்தில் பலத்தை எடுத்துட்டாங்க. அது மாதிரி பிசாசுக்கு பலத்தை போக்குவதற்கு சில பாயிண்ட்ஸ் இருக்குது. அதை நான் சொல்லித்தரேன்னு சொன்னார்.
அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, 3 மணி நேரம் பிசாசை துரத்துறதுக்கு நீ எடுக்கிறது, அந்த நேரம் போய் 3 நிமிடத்தில் பிசாசை துரத்த முடியும் அப்படின்னாரு. ஃபண்டாஸ்டிக் டீச்சிங். எல்லா பிசாசு எந்த வகையாக இருந்தாலும் 3 நிமிஷத்தில் துரத்துவேன்னு சொன்னாங்க. எனக்கே நம்ப முடியல, இவ்வளவு டீச்சிங்கை வச்சுட்டு 3 நிமிஷத்தில் துரத்த முடியுமா? இதில் என்ன பிரச்சனைன்னா, நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம நினைக்கிறதெல்லாம் அவருக்கு தெரியுது. 3 நிமிஷத்தில் சொல்லி எல்லாம் கொடுத்த பிறகு ஒரு ஸ்டூடெண்ட் என்ன சொல்லணும்? தேங்க்யூ லார்ட், நல்லா சொல்லி கொடுத்தீங்க, இனி எனக்கு கவலை இல்லை, 3 மணி நேரம் செலவிட வேண்டாம், பிசாஸ் போயிடும், அப்படி தான் சொல்லணும். நான் சொன்னேன், அதுங்க 3 மணி நேரம்னா 2 மணி நேரமாவது ஆகும், அது எப்படி 3 நிமிஷத்தில் போகும்? அது எத்தனை வருஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அடுத்த நாளே 8 மணிக்கு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்தாங்க. அவட்ட ஹஸ்பண்டை கேட்டேன், என்ன குழந்தைங்க 8 மணிக்கு வந்தீங்க, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா வந்துட்டோம். ரொம்ப பாடு இந்த பொண்ணால். எத்தனை வருஷமாக இருக்குது பிசாசு? 8 வருஷமாக இருக்குது. எப்பா 8 வருஷம்னா 8 மணி நேரம் செலவழிக்கணுமே, மணியே 8 ஆச்சு. எனக்கு 3 நிமிஷம் மறந்து போச்சு. இவளுக்கு இருக்க சூசைடல் ஸ்பிரிட்டு, அவள் பின்னாலேயே நான் சுற்றி தெரியணும். இது வரைக்கும் 15 தடவை சூசைடு அட்டம் பண்ணி நான் தடுத்து நிறுத்தியிருக்கேன். எப்பா இங்கே வச்சு சூசைட் பண்ணிக்காமல் பார்த்துக்கோ, அப்புறம் நான் மாட்டிக்கும். அப்போ தான் ஆண்டவர் சொன்னது ஞாபகம் வந்தது, பை த பவர் ஆஃப் த பிளட் 3 minutes Lord demonstrated. She was so happy. After 8 years the demons were delivered. இந்த மாதிரி போதனைகள், இந்த மாதிரி மினிஸ்ட்ரி தான் நமக்கு தேவை. God wants me to teach these things to youngsters. இந்த மினிஸ்ட்ரியெல்லாம் எப்படி செய்யணும்னா, எந்த லாபத்தையும் எதிர்பார்க்கக்கூடாது. நிஷ்காம கர்மா. யூ ஜஸ்ட் டூ இட், பேஷன்லெஸ் ஆக்ஷன். மக்கள் மற்றவங்க விடுதலை ஆகிறதுல சந்தோஷம். அதில் என்ன கிடைக்கும், என்ன லாபம்? நோ. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுகிறது, நாசரேத்து ஊரின் இயேசுவின் மேல் தூய ஆவியானவரின் வல்லமையின் ஆசி இருந்தபடியால் பிசாசின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்தார். பிசாசின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்தார். அந்த பணி இப்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. டெலிவரன்ஸ் என்றால் என்ன? பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கே மனுஷகுமாரன் வந்தார் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. வாட் இஸ் டெலிவரன்ஸ்? டெலிவரன்ஸ் என்பதற்கான ஒரு டெஃபினிஷன், நான் எழுதிய டெஃபினிஷன்: சரீரமற்ற பிசாசின் ஆவிகள் மனித சித்தத்தை கைப்பற்றி அவனை தேவ சித்தத்தை அவமதித்து மீண்டும் மீண்டும் ஆன்மாவிலே வசனத்துக்கு விரோதமாக பாவம் செய்ய தூண்டும் காரியத்திலிருந்து விடுபடுவதே டெலிவரன்ஸ். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியில் நுழைஞ்சிருது. அந்த பகுதி many pastors and leaders are under bondage. The Lord shows me such people. There is a sort of cloud I see around above their heads. சரி, இதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்னு சொன்னால், எல்லா நோயும் எல்லா நிறைவேறாத கண்டிஷனும் பிசாசுக்கு தொடர்பு உண்டு. Satan is directly or indirectly connected to every one of your sickness. உங்களுடைய எல்லா நோய்க்கும் யார் காரணம்? பிசாசு காரணம். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே உங்களை சுற்றி ஆண்டவர் ஒரு வேலி போடுறார். நீங்கள் வீடுங்களுக்கு காம்பவுண்ட் செவர் வச்சுருக்க மாதிரி உங்களை சுற்றி என்ன செய்கிறாரு? வேலி போடுறார். இந்த வேலியை பிரிப்பதற்கு எடுப்பதற்கு அவருக்கு அதிகாரம் இருக்குது. ஏன்னா அவர் தான் வேலி போட்டவர். ரெண்டாவது, இந்த வேலி உங்களுக்காக போடப்பட்டதுனால இந்த வேலியை அடைப்பை எடுப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. ஒன்று அவர் எடுத்தால் எடுக்கணும், இன்னொன்று நீங்கள் எடுத்தால் எடுக்கணும். அவரும் எடுக்கலை நீங்களும் எடுக்கலைன்னா பிசாசு நுழைய முடியுமா?
நுழைய முடியாது. ஜீவக்குரல் 14/1 மங்கம்மாள் சாலை, KK நகர் அஞ்சல், திருச்சி 620021, தமிழ்நாடு, தென்னிந்தியா. மொபைல் எண் 919025432432.